ஹாய் சிட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு குக்கிங் ரெசிபி தான். ஸோ நான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறது வந்து ப்ரான் பிரியாணி. ஸோ ப்ரான் பிரியாணி, அதுக்கப்புறம் ப்ரான் ஃப்ரை, அதில் கொஞ்சமாக எடுத்து வந்து நான் ப்ரான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அது வந்து எப்படி பண்ணலான்னு குயிக்காக பார்த்துடலாம் சிட்டிஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இது வீடியோ எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ நான் வெங்காயம்லாம் போடுறதுக்கு அப்புறம் தான் சரி நம்ம ஏன் இது வீடியோவே எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் இது வரைக்கும் சொல்லிடுறேன் வெங்காயம் வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுட்டு பட்டை, லவங்க, ஏலக்காய் பிரியாணிக்கு போடுற மாதிரி போட்டுட்டு நம்ம நார்மலாக வெங்காயம் போடுவோம் பார்த்திங்களா, பிரியாணிக்கு ஸ்லைஸாக அரிஞ்சு பிரியாணி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் வந்து போட்டுக்கோங்க. பட் எப்பவுமே வெங்காயம் போடுறீங்கன்னா தக்காளியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் போட்டுட்டு நான் வீட்லேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிட்டேன். ஸோ ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு, அந்த மாதிரி ஒரு 7-8 சின்ன பல் பூண்டு தான் எடுத்தேன் நான். போட்டு அரைச்சி நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே அரைச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அது வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனோடனே தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ தக்காளியும் போட்டு தக்காளி வந்து அந்த தோலெலாம் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும், எண்ணெய்லாம் வந்து மேலே பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன், அதுவும் காட்டில் நான் வெங்காயம் போட்டேன் இல்லைங்களா, அப்போவே நான் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ தக்காளி போட்டு இப்போ தக்காளியும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும், நீங்கள் எந்த அளவுக்கு புதினா எடுக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ என்கிட்ட புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஸோ புதினா வந்து லைட்டாக வதங்கிட்டு இருந்தது, கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா போட்டுக்கோங்க. போட்டு வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து ப்ரான் கழுவும் போது உப்பு மஞ்சள் தூளை போட்டிருப்பேன். ஸோ அதனால நான் வந்து வெறும் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். ஸோ அதையும் போட்டு வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து 1/2 kg ப்ரான், அதாவது ஒரு 3/4 கிலோ இருக்கும், ஒரு 650 கிராம் இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுவும் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், ஃப்ரை பண்ணிட்டு விட்டுறணும், மசாலா எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இந்த மாதிரி கொதி வந்து அது வந்து ஆஃப் பாயில் ஆனவுடனே தான், ப்ரான் வந்து ஆஃப் பாயில் ஆனவுடனே தான் மசாலாவை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ அது ஆஃப் பாயில் ஆனதால் இப்போ நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணதால் நான் வந்து கம்மியாக தான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா, பிரியாணி மசாலா இருக்கிறவங்க பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா இது பண்ணிடலாம். பட் பிரியாணி மசாலா இல்லாதவங்க கரம் மசாலா யூஸ் பண்ணுங்கள். கரம் மசாலா, கொஞ்சோண்டு பெப்பர், ஃப்ளேவருக்கோசரம் கொஞ்சம் நிறையா போட்டுறாதீங்க இது, ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணல, பிரியாணி பண்ணுறோம். ஸோ அதனால நான் வந்து ப்ரானில் வந்து நான் எப்பயுமே பெப்பர் சேர்ப்பேன். ஸோ பெப்பரு, அதுக்கப்புறம் தயிர். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நான் 10 rupees பேக்கெட் தான் தயிர் வாங்கினேன், அதுலேயே வந்து ஆஃப் தான் வந்து ஊற்றினேன். ஸோ அது போட்டு வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஸோ ப்ரான் வந்து வேகிற டைமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 to 15 minutes தான், மேக்ஸிமம் 10 minutesலேயே வெந்துடும். பட் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுன்ற பட்சத்தில் ஒரு 12 minutes 13 minutes. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கொதி வரும்போது இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் வந்து 2 கிளாஸ் வந்து அரிசி எடுத்தேன். ஸோ 2 கிளாஸ் அரிசிக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 4 கிளாஸ் தண்ணி. பட் அந்த 4வது கிளாஸ் வந்து கொஞ்சம் முக்காவாக வச்சுக்கணும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் வந்து கிரேவி இருக்கிறதுன்றதால நம்ம அந்த 4வது கிளாஸில் வந்து நான் வந்து முக்கால், அதாவது பாதி தான் வந்து எடுத்தேன். ஸோ அப்போனா 3.5 கிளாஸ். ஸோ 3.5 கிளாஸ் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றி அதில் வச்சேன். ஸோ வச்சுட்டு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ அது வந்து நல்லா வந்து இதாகட்டும், கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணின்னு இருந்தேன். ஸோ இது நான் வந்து 3/4 கிலோ வந்து ப்ரான் வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து ஒரு 650 பிரியாணிக்கு போட்டு மிச்சம் வந்து நான் வந்து இதில் மாதிரி ஃப்ரை பண்ணேன். ஸோ கடிச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நான் எதுவுமே போடல, வெறும் பெப்பரு, கரம் மசாலா, மிளகாத்தூள் போட்டு அப்படியே வந்து வதக்கிட்டேன். இதில் வந்து பாருங்கள் கொதி வந்துடுச்சு. ஸோ கொதி வந்துட்ட உடனே இந்த மாதிரி அரிசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் 1/2 hour வந்து ஊற வச்சேன், அரிசி ஊற வச்சு இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து குக்கரில் வந்து 3 விசில் வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். இந்த பக்கமும் பாருங்கள் ப்ரான் வந்து அது எப்படி இருந்தது, அது வந்து நல்லா வந்து டீப்பாக வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் நான். ஸோ 2 இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும் கடிச்சிக்கிறதுக்கு.
ஸோ சாப்பாடும் வந்து 3 விசில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி அது விசில் வந்தோடனே நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10-15 நிமிஷம் விட்டுருங்க. அந்த ஆவிலே அது உள்ளே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எல்லாம் ஆறிட்டும் இருக்குது நல்லா. அந்த 15 மினிட் நான் ஓப்பனே பண்ணல, அதுக்கப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்மளுக்கு தேவை வேணும்னா நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க, வாசமாக இருக்கும். ஆல்ரெடி கொத்தமல்லி போட்டிருக்கிறேன். ஸோ கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். ஸோ அடி பிடிக்காமல் எல்லாமே வந்து க்ளீனாக வந்துருக்குது செடி, சூப்பராக வந்துருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி ப்ரான்லாம் பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள். ஸோ நாங்களும் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணோம், ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. அது கூட வந்து தயிர் பச்சடி, அந்த ஃப்ரை, அதுக்கப்புறம் பிரியாணி, இது 3த்துக்குமே வந்து காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் எங்கள் தம்பிங்களும் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் டெடிஸ். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். டாடா, பை பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெடிஸ்.